அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பாப்புட்டியின் பதிலை கேட்டு சித்திக் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். இப்படி ஒரு பதிலை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மகனே, நீ இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடாது. உனக்காகவும் சூராவுக்காகவும் தான் பாப்புட்டி 30 வருடங்கள் சவுதியில் வேலை செய்தார். அந்த பாப்பாவின் உடலை குறித்து இவ்வளவு கொடூரத்தை காட்ட உன்னால் எப்படி முடிகிறது? மகனே, எல்லாவற்றையும் பார்க்கும் இறைவன் மேலே இருக்கிறான். அவன் உன்னை மன்னிக்கட்டும். உனது பாப்பாவின் உடலை இன்னும் பல நாட்கள் பிணவரையில் வைத்திருக்க என்னால் முடியாது மகனே. நாளை நான் மீண்டும் அழைப்பேன். அந்த ஆவணங்களை மின்னஞ்சல் மூலம் உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று கூறி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சித்திக் தொலைபேசியை துண்டித்தார். தலையில் வெடி வெடிப்பது போல வலி. மன அழுத்தம் அதிகமாகும்போது சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கும். சித்தி குளிர்சாதன பெட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை வாயில் போட்டார். பாப்புட்டியின் உடல் பிணவரையிலிருந்து இன்றுடன் 4 நாட்கள் நிறைவடைகிறது. 8 வருடங்களாக அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பி உறவா என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக ஒற்றுமையும் நெருக்கமும் இருந்தது. நாட்டிற்கு விடுமுறைக்கு செல்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு சித்திக்கின் மடியில் படுத்திருந்த போது பாப்புட்டி தனது கடைசி மூச்சை விட்டார். மகிழ்ச்சியால் அல்லது நாட்டிற்கு சென்றவுடன் முடிக்க வேண்டிய கடமைகளை பற்றி சிந்தித்து மன அழுத்தத்தால் அல்லது வேறு எதனாலோ தெரியவில்லை, அது ஒரு மாரடைப்பாக இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருப்பது போல இருக்கிறது சித்திக். உடல் முழுவதும் ஒரு சோர்வு, மனதில் ஒரு கவலை. இது தொடங்கி சிறிது நேரமாகிறது. இது குறையும் என்று நினைத்து சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போது இது அதிகரிப்பது போல உணர்கிறேன் என்று பாப்புட்டியின் குரல் நடுங்கியது. ஏதோ சரியில்லை என்று சித்திக்கிற்கும் தோன்றியது. இப்படி வெளிரிய முகத்துடன் பாப்புட்டியை இதற்கு முன்பு அவர் பார்த்ததில்லை. மேலும் எந்த உடல்நலக் குறைவு இருந்தாலும் அதை யாரிடமும் பகிராத பழக்கமும் பாப்புட்டிக்கு இருந்தது. நான் நாசரை அழைக்கிறேன், அவன் காருடன் வருவான் என்று சித்திக் தனது நண்பர் நாசரை தொலைபேசியில் அழைத்தார். பாப்புட்டி, உனது இக்கா எடுத்துக்கொள். நாசர் 10 நிமிடங்களில் வந்துவிடுவான். அவனது காரில் நாம் கிளினிக்கிற்கு செல்லலாம் என்று சித்திக் சொல்லி முடிக்கவில்லை. ஏதோ விழும் சத்தம் கேட்டு ஆடை மாற்றுவதற்காக அறைக்கு சென்றிருந்த சித்திக் முன் அறைக்கு வந்தார். மார்பை இறுக பிடித்தபடி பாப்புட்டி தரையில் விழுந்து கிடந்தார். உரத்து மூச்சுவிட முயற்சிக்கிறார். அவரது கண்கள் விரிந்து தொடங்கியிருந்தன. சித்திக் நாசர் பாப்புட்டியின் தலையை எடுத்து தனது மடியில் வைத்தார். மேசையில் இருந்த குடத்திலிருந்து சிறிது தண்ணீரை எடுத்து பாப்புட்டியின் வாயில் ஊற்றினார். சித்திக், இறைவன் என்னை அழைக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த உலகில் நான் கடன்பட்டிருப்பது உனக்கு மட்டுமே. அதை திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் என் மகன் சுஹைல் அதை திருப்பிக் கொடுப்பான் என்று பாப்புட்டி கூறினார். சித்திக் தனது நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாயை பாப்புட்டிக்கு கொடுத்திருந்தார். அதை பற்றி இப்போது பேசுவது சித்திக்கிற்கு கோபத்தையும் சோகத்தையும் ஒரே நேரத்தில் தந்தது. அதையெல்லாம் நான் பொறுத்துக் கொள்கிறேன் பாப்புட்டி. இப்போது நீ இதை பற்றி சிந்திக்க வேண்டாம், பின்னர் பேசலாம். தண்ணீர் குடி என்று சித்திக் மற்றொரு கவளம் தண்ணீரை பாப்புட்டியின் வாயில் ஊற்றினார். ஆனால் அந்த தண்ணீரை விழுங்க பாப்புட்டிக்கு முடியவில்லை. அவரது கண்கள் மேல் நோக்கி செல்லத் தொடங்கின. பாப்புட்டி இந்த உலகை விட்டு பிரியப் போகிறார் என்பது சித்திக்கிற்கு புரிந்தது. உள்ளிருந்து எழுந்த சோகத்தை ஒரு குமுறலாக அடக்கி சித்திக் பாப்புட்டிக்கு கலிமா ஓதி கொடுத்தார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா. சித்திக்கின் வார்த்தைகளை ஏற்று பாப்புட்டியின் கண்கள் அவரது முகத்திலிருந்து மெதுவாக மேல் நோக்கி சென்றன. பின்னர் அவரது முகம் ஒரு பக்கமாக சாய்ந்தது. காருடன் வந்த நாசர் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே சித்திக்கின் அழுகை கேட்டார். உள்ளே ஓடி வந்த நாசர் பாப்புட்டியின் தலையை மடியில் வைத்து உரத்து அழுது கொண்டிருக்கும் சித்திக்கை கண்டார். நாசருக்கு உடனே விஷயம் புரிந்தது. பாப்புட்டியின் தலையை மெதுவாக சித்திக்கின் மடியிலிருந்து எடுத்து தரையில் வைத்து அழுது கொண்டிருக்கும் சித்திக்கை எழுப்பி அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார வைத்தார். சித்திக்கின் அழுகையை கேட்டு அருகில் வசிக்கும் சிலர் அறைக்குள் ஓடி வந்தனர். நாசர் அவர்களை பாப்புட்டியின் உடலை பார்க்க அனுமதிக்காமல் தொலைபேசி மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். சிறிது நேரத்தில் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி ரெட் கிரசன்ட் ஆம்புலன்ஸ் வந்தது. பாப்புட்டியின் உடலை பரிசோதித்து மரணத்தை உறுதி செய்தனர். பின்னர் பலாதியிலிருந்து ஆம்புலன்ஸ் வந்து பாப்புட்டியின் உடலை மருத்துவமனை பிணவரைக்கு மாற்றியது. முதல் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சித்திக் தொலைபேசியை எடுத்து நாட்டில் இருக்கும் பாப்புட்டியின் மகன் சுஹைலின் தொலைபேசிக்கு அழைத்தார். நீண்ட நேரம் மணியடித்தும் எடுக்காததால் அவரது மனைவி சூராவின் தொலைபேசிக்கு அழைத்தார்.
தொலைபேசியை எடுத்த சூராவிடம் முதலில் சித்திக்கால் எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் சமநிலையை மீட்டெடுத்து சித்திக் சூராவிடம் கூறினார், சூரா, பாப்புட்டிக்கு சிறிய உடல்நல குறைவு. இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுஹைலை அழைத்தேன், கிடைக்கவில்லை. உடனடியாக சுஹைலிடம் என்னை திரும்ப அழைக்கச் சொல்லுங்கள். சித்திக்கின் நடுங்கிய குரலை கேட்டவுடன் சூராவிற்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று தோன்றியது. சிறிய உடல்நலக் குறைவு என்றால் சித்திக் இப்படி பேச மாட்டார் என்று அவர் நினைத்தார். சித்திக், பாப்புட்டிக்கு என்ன நடந்தது என்று சூராவின் குரல் உயர்ந்தது. ஒன்றுமில்லை சூரா, சிறிய மார்பு வலி. 2 நாட்கள் கழித்து விடுவிக்கப்படுவார். சுஹேலிடம் சில விஷயங்களை கேட்க வேண்டியிருந்தது. அதனால் அழைக்க சொன்னேன் என்று சித்திக் கூறினார். சித்திக், என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல்லுங்கள். பாப்புட்டியை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று சுஹேலிடம் என்ன கேட்க வேண்டும்? இந்த பதற்றத்தை என்னால் தாங்க முடியவில்லை. சொல்லுங்கள் சித்திக், என் பாப்புட்டிக்கு என்ன நடந்தது? சூராவின் குரல் அழுகையாக மாறியது. சூராவின் அழுகையை எதிர்கொள்ள சித்திக்கால் மேலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பாப்புட்டி போய்விட்டார் சூரா என்று கூறியவுடன் மறுமுனையில் முழுமையான அமைதி. சித்திக் மீண்டும் மீண்டும் ஏதோ பேசினாலும் மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. 1 மணி நேரத்திற்குள் பாப்புட்டியின் மகன் சுஹேலிடமிருந்து அழைப்பு வந்தது. சித்திக், உங்களது அழைப்பு வந்தபோது அம்மா மயங்கி கிடந்தார். வெள்ளும்மா வந்து பார்த்தபோது அம்மா தரையில் கிடந்தார். வெள்ளும்மா தான் என்னை அழைத்தார். இதுவரை அம்மா எதுவும் பேசவில்லை. அழுகை மட்டுமே. அம்மாவின் தொலைபேசியில் உள்ள அழைப்பு பதிவை பார்த்தபோது பாப்பா இறந்த விஷயத்தை நீங்கள் அம்மாவிடம் சொன்னது புரிந்தது. பாப்பாவுக்கு என்ன நடந்தது சித்திக்? சித்திக் எல்லா விவரங்களையும் சுஹைலிடம் விரிவாக கூறினார். மகனே, நீ முன்னின்று விஷயங்களை நடத்த வேண்டும். முதலில் நாம் செய்ய வேண்டியது பாப்பாவின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வது. அதற்கு நாட்டிலிருந்து சில ஆவணங்கள் தேவை. இல்லையெனில் இங்கு நான் எதையும் செய்ய முடியாது. உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அதிக செலவு ஆகுமா சித்திக் என்று சுஹேல் கேட்டார். செலவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான செலவை ஸ்பான்சர் ஏற்றுக்கொள்வார். அவர் நல்ல மனிதர். நான் சற்று யோசித்து 1 மணி நேரம் கழித்து அழைக்கிறேன் என்று சித்திக் கூறினார். சுஹேலின் குரலில் ஏதோ ஒரு தவறு இருப்பது போல சித்திக்கிற்கு தோன்றியது. 1 மணி நேரத்திற்கு பிறகு சுஹேல் மீண்டும் அழைத்தார். சித்திக், பாப்பாவின் ஊதியம் அல்லது வேறு ஏதாவது பாக்கி கிடைக்க வேண்டியது இருக்கிறதா? பாப்பா இறந்ததால் வேறு ஏதாவது கூடுதலாக கிடைக்குமா? இந்த நேரத்தில் அந்த கேள்வி சித்திக்கிற்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் தனது வெறுப்பை வெளிக்காட்டாமல் சுஹைல், பாப்புட்டிக்கு கிடைக்க வேண்டியவை 1 ரியால் கூட பாக்கி இல்லாமல் கிடைக்கும். ஸ்பான்சர் நல்ல மனிதர். இப்போது நாம் இவற்றை பற்றி விவாதிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் பாப்புட்டியின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான விஷயங்களை பார்ப்போம் என்று கூறினார். சரி சித்திக், இவை அனைத்தையும் நீங்கள் சரியாக செய்தால் போதும். இன்னொரு விஷயம் கேட்கலாமா? பாப்பாவின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான செலவை ஸ்பான்சர் ஏற்பார் என்று சொன்னீர்கள் இல்லையா? பாப்பாவின் உடலை இங்கேயே புதைத்தால் அந்த பணத்தையும் ஸ்பான்சர் எனக்கு அனுப்பி தருவாரா? சுஹைலின் வார்த்தைகளை கேட்டு சித்திக் அதிர்ந்தார். பாப்புட்டி போன்ற ஒருவரின் மகனிடமிருந்து இப்படியொரு வார்த்தைகளை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மறுநாள் காலையில் சுஹைலிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. சித்திக், நான் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. சொன்னால் அம்மா ஒப்புக்கொள்ள மாட்டார். சிறிது குறிப்பிட்ட போது அம்மாவுக்கு பாப்பாவை காண வேண்டும் என்றுதான் சொல்கிறார். நாம் சற்று நடைமுறையாக யோசிக்கலாமே இக்கா. இறந்தவர்கள் இறந்துவிட்டார்கள். இனி குடும்பத்தை நான் தான் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணமும் கிடைத்தால் அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சித்திக் அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டும். சுஹைலின் வார்த்தைகளை கேட்டு சித்திக்கின் முகம் சிவந்தது. இருப்பினும் சமநிலையை இழக்காமல், மகனே, நீ இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடாது. உனக்காகவும் சூராவுக்காகவும் தான் பாப்புட்டி 30 வருடங்கள் சவுதியில் வேலை செய்தார். அந்த பாப்பாவின் உடலை குறித்து பணத்திற்காக இவ்வளவு கொடூரத்தை காட்ட உன்னால் எப்படி முடிகிறது? மகனே, எல்லாவற்றையும் பார்க்கும் இறைவன் மேலே இருக்கிறான். அவன் உன்னை மன்னிக்கட்டும். சூராவிடம் தொலைபேசியை கொடு என்று கூறினார். சுஹைல் தொலைபேசியை சூராவிடம் கொடுத்தார்.
சோர்ந்த குரலில் ஹலோ என்று சூரா கூறினார். அழுது தளர்ந்திருப்பது அவரது குரலில் தெளிவாக தெரிந்தது. சித்திக் சூராவிடம் அதிகம் பேசவில்லை. பாப்புட்டியை எப்போது கடைசியாக பார்க்க முடியும் சித்திக்? என் இக்காவை பிணவரையில் அதிக நேரம் வைத்து துன்பப்படுத்தாமல் உடனடியாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்று சூரா கூறினார். சித்திக் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சூரா தொலைபேசியை சுஹேலிடம் கொடு என்று கூறினார். இக்கா, அம்மா பிடிவாதமாக இருக்கிறார். எதுவும் பேச ஒப்புக்கொள்ளவில்லை. அம்மாவுக்கு பாப்பாவின் உடலை பார்க்க வேண்டும். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சுஹேல் கேட்டார். சுஹேல் பாப்புட்டியின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்ல சவுதியில் நடைமுறைகளை செய்ய ஒருவரை அதிகாரப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்த உறவினர்களிடமிருந்து பவர் ஆஃப் அட்டர்னி கட்டாயம். அதை உடனடியாக மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும். தூதரகத்திலிருந்து NOC நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பெற வேண்டும். மருத்துவமனையிலிருந்து மருத்துவச் சான்றிதழ், பின்னர் காவல்துறை அறிக்கை ஆகியவை அரபி மொழியில் இருக்கும். அவற்றை மொழிபெயர்த்து பவர் ஆஃப் அட்டர்னியுடன் அதை பெற்றவரின் அடையாள ஆவணத்துடன் தூதரகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஸ்பான்சரிடமிருந்து எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டதற்கான அனுமதி இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே தூதரகத்திலிருந்து NOC கிடைக்கும். முதல் கட்டத்தில் இந்த NOC இல்லாமல் வேறு எதையும் செய்ய முடியாது. ஆனால் பாப்பாவின் நன்மைகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லையே இக்கா. அது கிடைக்காமல் பவர் ஆஃப் அட்டர்னியை எப்படி அனுப்ப முடியும்? அது கிடைத்த பிறகு ஸ்பான்சர் நன்மைகளை தராவிட்டால் என்று சுஹேல் மீண்டும் பண ஆசையுடன் பேசினார். ஒரு கணம் சமநிலை தவறினாலும் சித்திக் பொறுமையுடன் கூறினார். அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் சுஹேல். பாப்புட்டிக்கு கிடைக்க வேண்டியவை முழுவதும் கிடைக்கும். நீ அம்மாவின் பவர் ஆஃப் அட்டர்னியை உடனடியாக அனுப்பு. பவர் ஆஃப் அட்டர்னியை அனுப்புகிறேன் இக்கா. ஆனால் பாப்பாவுக்கு கிடைக்க வேண்டியவை முழுவதையும் நீங்கள் ஸ்பான்சரிடமிருந்து வாங்கி எனக்கு அனுப்ப வேண்டும். அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சுஹேல் கூறினார். மறுநாளே பாப்புட்டியின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக சித்திக்கை அதிகாரப்படுத்தி சூராவின் பவர் ஆஃப் அட்டர்னி மின்னஞ்சல் மூலம் சித்திக்கிற்கு கிடைத்தது. அன்று மாலையே சித்திக் ஸ்பான்சரை சந்தித்தார். பாப்புட்டியின் எல்லா நன்மைகளையும் வழங்குவதாக ஸ்பான்சர் உறுதியளித்தார். 66,000 ரியால் தூதரகத்தின் கணக்கில் செக் மூலம் வழங்கப்பட்டது. மற்ற ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி தூதரகத்திலிருந்து NOC பெறப்பட்டது. மற்ற ஆவணங்களை சமர்ப்பித்த போது உடலை விடுவிக்க காவல்துறை பரிந்துரை வழங்கியது. மருத்துவமனை, ஜவாசத், விமான நிலைய, கார்கோ உள்ளிட்ட தொடர்புடைய துறைகளுக்கு உடலை நாட்டிற்கு அனுப்ப அனுமதி கடிதமும் காவல்துறையிடமிருந்து கிடைத்தது. இதற்கிடையில் சுஹேல் பலமுறை சித்திக்கை அழைத்து பேசினார். உடல் நாட்டிற்கு வருவதை விட பணம் எப்போது கிடைக்கும் என்ற ஆர்வமே சுஹேலின் வார்த்தைகளில் தெரிந்தது. உடலுக்கான இறுதி வெளியேற்றம் உட்பட அனைத்து ஆவணங்களையும் சித்திக் மலையாளி சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் ஒழுங்குபடுத்தினார். நாட்டில் உடல் வந்தவுடன் உறவினர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்வதாக விமான நிலைய அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் வழங்க வேண்டும். அதற்காக சித்திக் மீண்டும் சுஹேலை அழைத்தார். ஆனால் இந்த முறை சுஹேலின் குரல் கடுமையாக இருந்தது. இக்கா, நீங்கள் பணம் கிடைத்ததாக மட்டுமே சொல்கிறீர்கள். ஆனால் பணம் எப்போது நாட்டிற்கு வரும் என்று சொல்லவில்லை. பணம் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் கணக்கில் உள்ளது சுஹேல். அதை இங்கு பணமாக கையில் தரமாட்டார்கள். நாட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாகவே அந்த பணம் வாரிசுகளுக்கு கிடைக்கும். அது எப்போது கிடைக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. அது கிடைக்கும் மகனே, உடனடியாக அந்த கடிதத்தை அனுப்பு. எத்தனை நாட்களாக பாப்புட்டி பிணவரையில் கிடக்கிறார். நாட்டிற்கு கொண்டு வந்து உடனடியாக புதைக்க வேண்டும் என்பதுதானே இந்த நேரத்தில் நாம் முயற்சிக்க வேண்டியது. இது கடைசி ஆவணம். இதையும் கொடுத்தால் பின்னர் உடல் நாட்டிற்கு வந்துவிடும். ஆனால் பணம் கிடைக்கும் என்று என்ன உறுதி? முதலில் பணத்தை அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு மட்டுமே கடிதம் கொடுக்க முடியும் என்று சுஹேல் உறுதியாக கூறி தொலைபேசியை துண்டித்தார். சித்திக்கிற்கு சோகமும் கோபமும் ஒரே நேரத்தில் வந்தது. எத்தனை நாட்களாக பாப்புட்டியின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக ஓடி நடந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சரியாகி வரும் தருணத்தில் சுஹேல் இப்படி நடந்து கொள்கிறார். இந்த மகனா தன்னிடம் கடன் வாங்கிய 2 லட்சம் ரூபாயை திருப்பிக் கொடுப்பேன் என்று பாப்புட்டி கூறியவன். 3-4 நாட்கள் தொடர்ந்து சித்திக் சுஹேலை அழைத்தார். ஆனால் சுஹேல் தனது நிலைப்பாட்டை மாற்ற தயாராக இல்லை. இறுதியாக சித்திக் சூராவின் தொலைபேசிக்கு அழைத்தார். தொலைபேசியை எடுத்தவர் சுஹேல்தான். இக்கா, நான் உங்களிடம் விஷயத்தை தெளிவாக சொன்னேன். அம்மாவின் தொலைபேசிக்கு அழைத்து பயனில்லை.
பாப்பாவின் பணம் என் கணக்கில் வந்தால் அடுத்த நிமிடம் கடிதம் தருகிறேன். இல்லையெனில் எதிர்பார்க்க வேண்டாம். கோபம் அவரை ஆட்கொண்டாலும் சமநிலையை கைவிடாமல் சித்திக் கூறினார். சுஹைல், பாப்புட்டியும் நானும் கடந்த 8 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். சகோதரனைப் போல இருந்த பாப்புட்டியின் உடலை பிணவரையில் அதிக நேரம் வைத்திருக்க விரும்பவில்லை. அதனால்தான் இவை அனைத்தையும் செய்கிறேன். நீங்கள் என் பாப்பாவுடன் ஒன்றாக வாழ்ந்தவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் பாப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நீங்கள் திருட முயற்சிப்பது ஏன்? முதலில் பணத்தை ஸ்பான்சர் தருவார் என்று சொன்னீர்கள். பின்னர் இந்திய தூதரகத்தில் உள்ளது என்று சொன்னீர்கள். இப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள். இவை அனைத்தும் உங்கள் பொய்யான விளையாட்டு. பாப்பாவின் பணம் என் கையில் கிடைக்காமல் இனி ஒரு கடிதமும் தரப்போவதில்லை. பாப்பாவின் உடல் எத்தனை காலம் பிணவரையில் இருந்தாலும் சரி, என் பக்கத்திலிருந்து எந்த சமரசமும் இருக்காது. இதை கேட்டு சித்திக்கின் எல்லா கட்டுப்பாடுகளும் தளர்ந்தன. விமான நிலையத்தில் நிற்பது என்று சிந்திக்காமல் சித்திக் கத்தினார். சுஹைல், இதுவரை உன்னை என் மகனாக மட்டுமே பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் நீ எல்லை மீறி நடந்து கொள்கிறாய். உன் பாப்பாவின் உடல் பிணவரையில் கிடக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் தான் நீ நடந்து கொள்கிறாய், பேசுகிறாய். எத்தனை நாட்களாக நான் பாப்புட்டியின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? அதற்காக எவ்வளவு பணத்தை என் கையிலிருந்து செலவு செய்தேன் என்று தெரியுமா? எத்தனை நாட்கள் என் வேலையில் இருந்து விடுப்பு எடுக்க வேண்டியிருந்தது என்று உனக்கு தெரியுமா? எனக்கு எந்த உறவும் இல்லாத பாப்புட்டிக்காக ஏன் இவை அனைத்தையும் செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? இல்லை, உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு பணமே பெரிது. அன்பு என்ற உணர்வு உனக்கு இல்லை. உனது பாப்பாவின் மீதான அன்பை விட எனக்கு என் பாப்புட்டியின் மீதான அன்பு அதிகம். எனக்கு என்ன நடந்தாலும், எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் என் பாப்புட்டியின் உடலை நான் நாட்டிற்கு கொண்டு செல்வேன். இது என் வாக்கு. இறந்து போன பாப்புட்டிக்கு நான் கொடுக்கும் வாக்கு. சொல்லி முடிப்பதற்கு முன்பே சித்திக்கின் வார்த்தைகள் அழுகையாக மாறின. சுஹைலின் பதிலை கேட்காமல் சித்திக் தொலைபேசியை துண்டித்தார். அதற்கு பிறகுதான் அவருக்கு இடம் மற்றும் நேரம் குறித்த உணர்வு திரும்ப வந்தது. விமான நிலையத்தில் உள்ள பயணிகளும் அதிகாரிகளும் அனைவரும் சித்திக்கை பார்த்து நின்றனர். கண்ணீரை துடைத்து அழுது கொண்டே சித்திக் வெளியே நடந்தார். அப்போது பின்னால் இருந்து மலையாளத்தில் ஒரு குரல் கேட்டது. நண்பரே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். சித்திக் திரும்பி பார்த்தார். அது ஏர் இந்தியாவின் அதிகாரி. உடலை கார்கோவில் அனுப்புவது குறித்து அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது அவரை ஒருமுறை பார்த்தது சித்திக்கிற்கு நினைவு வந்தது. உங்கள் தொலைபேசி உரையாடலை நான் கேட்டேன். உங்கள் பிரச்சனை என்ன? ஒருவேளை என்னால் ஒரு தீர்வு சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். அவர் சித்திக்கை தனது அறைக்கு அழைத்துச் சென்றார். எல்லா விவரங்களையும் கூறி முடித்தபோது அவர் கூறினார், இது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். உங்கள் நண்பரின் உடலை நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கான நடைமுறைகளில் 90 விழுக்காடு முடிந்துவிட்டது. நீங்கள் சொல்லும் கடிதம் இல்லையெனில் கூட உடலை கொண்டு செல்ல முடியும். உடலை கொண்டு செல்லும் விமானத்தில் ஒருவர் நாட்டிற்கு சென்றால் போதும். உங்களிடம் இறந்தவரின் குடும்பத்தின் பவர் ஆஃப் அட்டர்னி இருப்பதால் நீங்களே செல்ல முடியும். மகிழ்ச்சியும் ஆறுதலும் சித்திக்கின் கண்களை நிரப்பியது. அந்த அதிகாரியிடம் இறைவன் தனது முன் ஒரு வழியை திறந்து கொடுத்ததாக சித்திக்கிற்கு தோன்றியது. பாப்புட்டியின் உடலுடன் செல்ல ஒருவரை தேடினாலும் உடனடியாக செல்ல யாரும் கிடைக்கவில்லை. இறுதியாக சித்திக் தனது நிறுவனத்தில் விடுப்புக்கு விண்ணப்பித்தார். ஆனால் விடுப்பு அனுமதிக்கப்படாது, வேலையை ராஜினாமா செய்து இறுதி வெளியேற்றத்தில் செல்லலாம் என்று பதில் கிடைத்தது. பாக்கி ஊதியமும் மற்ற நன்மைகளும் பாப்புட்டிக்கு வழங்கிய கடனுக்காக எடுத்த தொகையில் பிடித்தம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. உடலுடன் செல்ல வேறு யாரையும் கிடைக்காததால் பாப்புட்டிக்காக வேலையை ராஜினாமா செய்து இறுதி வெளியேற்றத்தில் செல்ல சித்திக் முடிவு செய்தார். உடல் பதப்படுத்தல், கார்கோ நடைமுறைகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் சித்திக் உடனடியாக முடித்தார். அதற்கு பிறகு எந்த விஷயத்திற்கும் சுஹைலை அவர் அழைக்கவில்லை. பாப்புட்டியின் உடலை மஹல்லுக்கு அனுப்புவது குறித்து தகவல் தெரிவித்து உடல் வரவழைப்பு, நமஸ்காரம் மற்றும் புதைப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். உடலை ஏற்க பாப்புட்டியின் குடும்பத்தில் யாராவது இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். பாப்புட்டியின் உடலுடன் சித்திக் நாட்டிற்கு வந்தபோது சுஹைல் விமான நிலையத்தில் இல்லை. பாப்புட்டியின் 2 தொலைதூர உறவினர்களும் மஹல்லின் ஒரு பொறுப்பாளரும் மட்டுமே இருந்தனர்.
எல்லா நடைமுறைகளையும் முடித்து உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றி பாப்புட்டியின் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். உடல் நமஸ்காரம் முடிந்து பாப்புட்டியின் உடல் புதைக்கப்பட்ட பிறகு வீட்டிற்கு செல்ல டாக்ஸி அழைக்க செல்லும்போது பின்னால் இருந்து ஒரு கடுமையான அடி விழுந்தது. என் பாப்பாவின் இறப்பு பணத்தில் கை வைக்க நினைத்தாயா என்று சுஹைலின் குரல் சித்திக் கேட்டார். அடி வாங்கி விழுந்த சித்திக் எழுந்திருக்கும் முன்பே மற்றொரு அடி விழுந்தது. சுஹைலும் அவரது 2 நண்பர்களும் சித்திக்கை கொடூரமாக தாக்கினர். இறுதியாக எழுந்து நிற்க கூட முடியாமல் விழுந்த சித்திக்கை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். 4 நாட்களுக்கு பிறகு சித்திக் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 2 வாரங்களுக்கு மேல் வீட்டில் ஓய்வில் இருக்க வேண்டியிருந்தது. சவுதிக்கு திரும்ப முடியாததால் வாழ்க்கைக்காக சித்திக் ஒரு ஆட்டோவை கடனில் வாங்கி ஓட்டத் தொடங்கினார். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு பயணத்தை முடித்து ஆட்டோ ஸ்டாண்டில் ஓய்வெடுக்கும்போது சித்திக் பின்புற இருக்கையில் தூங்கிவிட்டார். தனது காலில் யாரோ தலை வைத்து அழுவதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தார். அது சுஹைல். அவருடன் சூராவும் இருந்தார். என்னை மன்னித்துவிடு இக்கா. உலகில் யாரும் செய்யாத துரோகத்தை உன்னிடம் செய்தேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். இப்போது எல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது. என்னை மன்னித்துவிடு என்று சுஹைல் சித்திக்கின் காலை பிடித்து கதறி அழுதார். சித்திக் ஒன்றும் புரியாமல் சூராவின் முகத்தை பார்த்தார். சூராவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாப்புட்டியின் ஸ்பான்சர் இந்திய தூதரக கணக்கில் செலுத்திய 66,000 ரியால் கடந்த வாரம்தான் சுஹைலுக்கும் எனக்கும் கிடைத்தது. அந்த பணம் கையில் கிடைத்தபோது தான் சுஹைலின் தவறான புரிதல் மாறியது. அதற்கு வருத்தமாக இருக்கிறது என்று சூரா கூறினார். சித்திக் சுஹைலை எழுப்பி, மன்னிக்க முடியாத தவறை நீ என்னிடம் செய்தாய். என் பாப்பாவின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக வேலையை கூட இழந்து நாட்டிற்கு வந்த என்னை நீ தாக்கினாய். பணத்தை திருடி உண்டார் என்று குற்றம் சாட்டினாய். என்னை இறைவன் கூட மன்னிக்க மாட்டான். என்னை மன்னித்துவிட்டேன் என்று சொல்லு. இல்லையெனில் இந்த பிறவியில் எனக்கு மன அமைதி இருக்காது என்று சுஹைல் குழந்தைகளைப் போல கதறி அழுதார். சுஹைலின் வார்த்தைகளை கேட்டு சித்திக்கின் கண்களும் கலங்கின. என் பாப்புட்டியின் மகனிடம் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. உன்னையும் என் மகனாகவே நினைத்தேன். எப்படியோ தவறான புரிதல்கள் மாறிவிட்டன. அதுவே மகிழ்ச்சி. நீ சூராவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல். அந்த பணத்தை வைத்து ஏதாவது செய்து நல்ல முறையில் வாழ் என்று சித்திக் சுஹைலிடம் கூறினார். சுஹைல் கண்ணீரை துடைத்தார். என் பாப்பாவின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தன் வேலையை இழந்து வந்தவர் நீங்கள். சொந்த இரத்த உறவு கூட காட்டாத அன்பை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த கடனை எங்களால் திருப்பி செலுத்த முடியாது. பணத்தை விட உறவுகளுக்கு மதிப்பு உள்ளது என்பதை இப்போதுதான் புரிந்தது இக்கா. நீங்கள்தான் அதை புரிய வைத்தீர்கள். சித்திக் ஒரு சிறு புன்னகையுடன் சுஹைலின் முதுகில் தட்டி, பணத்திற்காக நான் அதை செய்யவில்லை. என் நண்பனின் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவது என் கடமையாக இருந்தது. எப்போதும் பணத்தை விட அன்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் நான். பணமே எல்லாம் என்று நினைக்கும் மனநிலை என்னுடையதாக இருந்திருந்தால் சவுதியில் உள்ள வேலையை விட்டு பாப்புட்டியின் உடலுடன் நாட்டிற்கு வந்திருக்க மாட்டேன். இன்றும் அந்த மனநிலைக்கு மாற்றம் வரவில்லை. நீசல் இருட்டுவதற்கு முன் வீட்டிற்கு சென்றுவிடு என்று கூறினார். சூராவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. நாங்கள் காலையில் புறப்பட்டோம். முதலில் உங்கள் வீட்டிற்கு சென்றோம். உங்கள் மனைவியிடம் பேசிய போது நீங்கள் இப்போது ஓட்டும் ஆட்டோவை கடனில் வாங்கியது என்று பேச்சில் கூறினார். பணமாக கொடுத்தால் நீங்கள் வாங்க மாட்டீர்கள் என்று தெரியும். நாங்கள் நேராக வங்கிக்கு சென்று ஆட்டோவின் மீதி தவணைகளை செலுத்துவதற்கான பணத்தை மேலாளரிடம் ஒப்படைத்துவிட்டு இங்கு வந்தோம் என்று சூரா கூறினார். ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நின்ற சித்திக் சூராவையும் சுஹைலையும் விடைபெற்று பார்த்தபோது கடைசி நேரத்தில் தனது மடியில் படுத்து பாப்புட்டி கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. சித்திக், இறைவன் என்னை அழைக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த உலகில் நான் கடன்பட்டிருப்பது உனக்கு மட்டுமே. அதை திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் என் மகன் சுஹைல் திருப்பிக் கொடுப்பான். பாப்புட்டியின் கடைசி வார்த்தைகளை நினைத்தபோது சித்திக்கின் கண்கள் கலங்கின. நீதானே பாப்புட்டி அதை திருப்பிக் கொடுத்தவன்? உனது உயிரின் மதிப்பு இல்லையா? அது தேவையில்லை என்று சித்திக்கின் மனதில் பாப்புட்டியின் முகம் தோன்றி நின்றது. சித்திக் மனதில் பிரார்த்தித்தார், இறைவனே, என் பாப்புட்டியின் கல்லறையை விசாலமாக்கி நீ அருள் புரிய வேண்டும் நாதா.